மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் புதிய திட்டங்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைத்து, குறிப்பாக மருத்துவத்துறைக்கு 40 புதிய வாகனங்களை பயன்பாட்டிற்காக வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த அந்த புதிய வாகனத்தில் ஏறி பார்த்து அதனை இயக்கி பார்த்தும் சோதனை செய்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். வாகனத்தில் ஏறி அமர்ந்த ஜோசப் விஜய் பாதுகாப்புக்காக சீட்பெல்ட் அணிந்து கொண்டு தொடர்ந்து வாகனத்தை இயக்கி பார்த்தும் சோதனை செய்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கு ரூபாய் 2.90 கோடி மதிப்பீட்டில் 40 புதிய வாகனங்களை தற்போது அதற்கான சாவியை ஒப்படைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கு அந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்வதற்காக இந்த புதிய வாகனங்கள் என்பது தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அந்த வாகனங்களை தமிழ்நாடு முதலமைச்சரே தலைமைச் செயலகத்தில் இயக்கி பார்த்து அந்த சோதனை மேற்கொண்டு தொடங்கி வைத்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடியவர்களை மகிழ்ச்சிக்கு ஆளாக்கியிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சரே அந்த ஓட்டுநருக்கான இருக்கையில் அமர்ந்து தலைமைச் செயலகத்தை சுற்றி அந்த வாகனத்தை இயக்கி பார்த்தார். அப்போது அந்த வாகனத்தை சாவியை பெற்றுக் கொண்டவரும் முதலமைச்சர் அருகில் அமர்ந்திருந்தார். மொத்தமாக 2.90 கோடி மதிப்பீட்டில் 40 புதிய வாகனங்கள் என்பது முதலமைச்சர் வைக்கப்பட்டது. அந்த வாகனங்களுக்கான சாவியை முதலமைச்சர் வழங்கி தொடங்கி வைத்த நிலையில் முதலமைச்சர் வாகனத்தை இயக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் முதலமைச்சரே தலைமைச் செயலகத்தை சுற்றி அந்த வாகனத்தை இயக்கி சோதனை பார்த்து அந்த சாவியை ஒப்படைத்த சம்பவம் அங்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ், செயலாளர் தரேஸ் அகமது, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றனர். நந்தினி, இதற்கடுத்து முதலமைச்சரின் இன்றைய பயணத்திட்டம் என்ன? அது குறித்த விவரங்கள். நிச்சயமாக முதலமைச்சர் பல்வேறு துறை சார்பான ஆய்வுக் கூட்டங்களை இன்று மேற்கொள்ள இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் தனிப்பிரிவிலும் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதற்கான நேரம் என்பது தற்போது வரை உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் இன்றைய தினம் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் மனுக்கள் மீது எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது, அதே போன்று இதுவரை பெறப்பட்டிருக்கக்கூடிய மனுக்கள் எவ்வளவு, அந்த மனுக்கள் மீது எத்தனை நாட்களில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது, துறை சார்பாக மனுக்கள் முறையாக நடவடிக்கை மேற்கொள்கிறதா என்பது தொடர்பாகவும் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் சில துறைகளுடனான ஆய்வுக் கூட்டங்களையும் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில்தான் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தலைமைச் செயலகம் வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் முதற்கட்டமாக அந்த ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்காக அந்த வாகனங்களை சாவியை வழங்கி தொடங்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வாகனங்களை இயக்கியபடி முதலமைச்சர் அந்த வாகனங்களை சோதனையும் மேற்கொண்டு தொடங்கி வைத்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி. சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 40 புதிய வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வழங்கி தொடங்கி வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் புதிய வாகனத்தை அமர்ந்து இயக்கி பார்த்தும் சோதனை செய்திருக்கிறார். வாகனம் எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு இயங்குகிறது, பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருக்கிறா உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளை அவரே அந்த வாகனத்தில் அமர்ந்து அவரே இயக்கி பார்த்து சோதனை செய்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்றிருக்கிறார். தொடர்ந்து வாகனத்தை இயக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். $2.90 கோடி மதிப்பீட்டில் 40 புதிய வாகனங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு. மருத்துவத்துறைக்கான புதிய வாகனங்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கி இயக்கி சோதனை செய்திருக்கிறார். தலைமைச் செயலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய், துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தலைமைச் செயலக வளாகத்தில் அந்த புதிய வாகனத்தில் ஒன்றினை, அந்த காரினை இயக்கி பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
பாதுகாப்புடன், போலீஸ் பாதுகாப்புடன் அவர் அந்த வாகனத்தை இயக்கி பார்த்திருக்கிறார். எவ்வாறு இயங்குகிறது, பயன்பாட்டிற்கு உகந்ததாக இருக்கிறதா, சவாரி செய்ய எவ்வாறு இருக்கிறது, பல்வேறு சோதனைகளை அவரே இயக்கி பார்த்து சோதனை செய்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனை தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.